जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम् आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्. பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम् आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्. பிரம்மச்சரியம் விதியை வெல்லும் வீரியம். பிரம்மச்சரியம் அருமையான வார்த்தை. பிரம்ம அப்படின்னா பிரபஞ்சத்தை போன்று, இறைவனை போன்று, பிரபஞ்ச இருப்பை போன்று. சரியம் அப்படின்னா வாழுதல், பிரபஞ்சத்தின் இருப்பை போன்றே இயங்குதல் அப்படின்னு அர்த்தம் இந்த வார்த்தைக்கு. பிரம்மச்சரியம்ன்ற வார்த்தைக்கு பிரபஞ்சம் எப்படி இருக்கின்றதோ அது போலவே இயங்குதல். இந்த சப்ஜெக்டை பத்தி, இந்த சத்தியத்தை பற்றி சாமி நிறைய பேசுறதில்லை. காரணம், இது ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை உள்வாங்கிறதுக்கே ஒரு அளவுக்கு உணர்வு மேன்மை அடைந்து சூக்ஷ்மத்தன்மையை அடைந்திருக்கணும். நம்ம மனம் எந்த மாதிரியான நிலையில இருக்கோ அந்த மாதிரியான புத்தகங்களைத்தான் படிக்கும், அந்த மாதிரி கருத்துக்களை மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும், அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தான் விரும்பி பார்க்கும். நம்முடைய மனதிற்குள்ள எந்த மாதிரியான உணர்வு இருக்கோ அது நாம படிக்கின்ற நூல்களிலும் செய்கின்ற செயல்களிலும் நேரடியா வெளிப்படும். ஏன்னா நம்முடைய உணர்வு செயலால் ஆழப்படுத்தப்படும், செயல் உணர்வை வெளிப்படுத்தும். நாம எந்த உணர்வுல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்முடைய செயல் வெளிப்படுத்திவிடும்.
ஆழ்ந்த சூக்ஷ்மமான நிலைக்குள் செல்ல செல்ல அந்த உணர்வுக்குள்ளே ஆழ ஆழ நமக்குள்ளே பிரபஞ்சத்தை போலவே வாழுகின்ற ஒரு உணர்வு நிலை மலரும். அதுதான் நம்முடைய ரிஷிகள் பிரம்மச்சரியம்ங்கிற வார்த்தையினால் ரொம்ப அருமையா விளக்குகிறார்கள். திருவண்ணாமலை நித்யானந்த தியானபீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியானபீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. பிறந்த ஒரு ஜீவன் இனிமையாக வாழ்க்கையை வாழத் துவங்கி படிப்படியாக தன்னுடைய சூக்ஷ்ம நிலைக்குள் எதிலிருந்து நாம் வெளிப்பட்டோமோ அதை நோக்கி சென்று அதற்குள்ளே வாழத் துவங்கும் பொழுது, அதற்குள்ளே ஆழ்ந்து செல்ல துவங்கும் பொழுது தனக்குள் ஏற்படுகின்ற மாற்றத்தை தான் பிரம்மச்சரியம்னு சொல்றோம். தனக்குள்ளே மலருகின்ற தெளிவைத்தான் பிரம்மச்சரியம்னு சொல்றோம். தனக்குள்ளே நடக்கின்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்றைய சூத்திரம் இந்த சத்தியத்தை மிக தெளிவாக, மிக ஆழமாக, மிக அருமையாக விவரிக்கின்றது. கிரமத்வாதசகம் சம்யக் द्वादसाक्षरभेदितं स्थूल सूक्ष्म परस्थित्या मुक्त्वा मुक्त्वान्ततः शिवः. பன்னிரு உணர்வாக பகுத்திருக்கும் பன்னிரு மையங்களில் முறைப்படி சூக்ஷ்ம, ஸ்தூல சூக்ஷ்ம மற்றும் அதை தாண்டிய பரநிலையில் ஒவ்வொன்றையும் விட்டு விட்டு தியானிக்க இறுதியில் சிவநிலை வெளிப்படும். சிவஸ்வரூபமாக மாறுவோம். ரொம்ப ஆழமான நுட்பம். மனித குலத்தின் மிகப்பெரிய வாழ்க்கை முறை, மிக உயர்ந்த வாழ்க்கை முறையை ஈஸ்வரன் இந்த சூத்திரத்திலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஒரு சத்சங்கத்தில் என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார், சுவாமி, மனிதன் இயற்கையில் பாலிகேமஸா மோனோகேமஸா? மனிதன் சுபாவத்தினாலே ஒரு நபருடன் வாழ்வதற்காக பிறந்தவனா அல்லது மற்ற மிருகங்களைப் போல பலருடன் வாழ்வதற்கு பிறந்தவனா? இது ரொம்ப நாளா நடக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய கேள்வி. ரொம்ப நாளா நடந்து கொண்டிருக்கின்ற ஆராய்ச்சி. ஒரு குரூப் சொல்றாங்க அடிப்படையா குணத்தால மனிதன் பாலிகேமஸ் தான். இன்னொரு குரூப் சொல்றாங்க இல்ல, அடிப்படையா மனிதன் குணத்தால மோனோகேமஸ் தான். அதாவது ஒரு கணவன் அல்லது மனைவியோடு ஒரு நபருடன் வாழ பிறந்தவன். இன்னொரு குரூப் சொல்றாங்க இல்ல, மனிதன் மிருகங்களைப் போல பல நபரோடு வாழ பிறந்தவன் தான். சமூகம்தான் அவனை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஒரு நபரோடு வாழ வைக்கிறது. இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த கேள்விக்கு பதில் சொல்றத வச்சு அந்த மனிதனுடைய வாழ்க்கை முறையை நாம கணிச்சிடலாம். யார் மனிதன் ஒரு நபருடன் வாழ பிறந்தவர்கள் இயற்கையிலே அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுடைய மன அமைப்பும் வாழ்க்கை முறையும் ஒரு மாதிரி இருக்கும். யார் பல பேருடன் வாழ பிறந்தவன்னு சொல்றாங்களோ அவங்களுடைய மன அமைப்பும் வாழ்க்கை முறையும் ஒரு மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. மேம்போக்கா
இதுக்கு யார் வேணா என்ன வேணா பதில் சொல்லிடலாம். இது ஒரு ஆழமான ஒரு கேள்வி, ஆழமான ஒரு சத்தியம். சாமி சொல்ற ஒரு தெளிந்த உண்மை என்னன்னா, மனிதன் பிறக்கும் பொழுது பாலிகேமஸா, அதாவது மிருகங்களைப் போல பலருடன் வாழ்வதற்கான உணர்வு நிலையோடு தான் பிறக்கின்றான். ஆனால் இறப்பதற்குள் அவன் மோனோகேமஸா, ஒரு நபருடன் வாழுகின்ற நிலைக்கு உயர்ந்தாக வேண்டும். அதுதான் சத்தியம். பாலிகேமஸா பிறக்கிறது தப்பு இல்ல, பாலிகேமஸாவே இறக்கிறது தப்பு. பலருடன் வாழுகின்ற மன உணர்வு உடையவனாக பிறப்பதில் தவறில்லை, ஆனா அதே நிலையில் இறப்பது தவறு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வளர வளர நாள்பட நாள்பட அவன் சூக்ஷ்மத்தினால் சூக்ஷ்ம உணர்விற்குள்ளே நுழைந்து பக்குவப்பட்டாக வேண்டும். பக்குவப்பட தவறுவதுதான் மிகப்பெரிய நரகம். பக்குவப்பட தவறுவதுதான் மிகப்பெரிய துக்கம். சூக்ஷ்ம நிலைக்குள்ள கரையிறது, சூக்ஷ்ம நிலைக்குள்ள உரையிறது, சூக்ஷ்ம நிலைக்குள்ள மறையிறது. நம்முடைய ரிஷிகள் இந்த சூத்திரத்தை வாழ்க்கை முறையாக மாற்றி வைத்தார்கள். இந்த சூத்திரத்தை வாழ்க்கை முறையாகவே மலர வைத்தார்கள். இந்த சூத்திரத்தை அடிப்படையாக வைத்துதான் நம்முடைய வேதகால பாரம்பரிய வாழ்க்கை முறை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. முதல் 25 வருடங்கள் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை பற்றி ஆழ்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கைனா என்ன, பிரம்மச்சரியம்னா என்ன, அதாவது வெளி உலகத்திலே நம்மை விட முந்தி பிறந்தவர்கள் வாழ்க்கையை பற்றி என்னவெல்லாம் ஆராய்ச்சி செய்து அதை வாழும் முறையை வகுத்து மேம்படுத்தி இருக்கிறார்களோ அவங்க செஞ்ச ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். நீங்க ரோட்ல போறீங்க, கார்ல டிரைவ் பண்ணிட்டு போறீங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் சாலை அமைப்பதை பற்றி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அதை அமைச்சிருக்கிறாங்க. காரை எப்படி ஓட்டுறது, எப்படி உருவாக்குறதுன்னு அதை உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்க செஞ்ச ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை பற்றி அவர்கள் சில விஷயங்களை ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு முதல் 25 வருடம் முதல் பாகம் அதற்கு. அந்த காலத்துல மனிதனுடைய ஆவரேஜான வயசு 100ங்கிறதுனால 25 நாளா பிரித்தார்கள். இப்ப நம்முடைய ஆவரேஜான வயசு ஒரு 70 to 75. அதனால அதற்கேற்றார் போல் நாம் பிரித்துக் கொள்ள வேண்டும். 4ஆக பிரித்துக் கொள்ள வேண்டும். முதல் பாகம் வாழ்க்கையை பற்றி நமது முன்னோர்கள் செய்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதை முழுசா புரிஞ்சுக்கிறது, அதை முழுசா உள்வாங்கிக்கிறது. இன்டர்னலைசிங் த லைஃப் சிஸ்டம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் with which our predecessors are living, the research and development done by our predecessors. அதுக்கு தான் முதல் பாகம். இரண்டாவது பாகம் திருமணம் செய்து கொண்டு வாழ்வது. இந்த முதல் பாகம் ட்ரைனிங்லயே முடிவு பண்ணிடுவாங்க யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்ளலாம், யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை இல்லறத்தில் நுழைக்கலாம். முதல் பாகத்திலே முடிவு பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தை குருகுலத்திலே ஒப்படைக்கப்படும். முதல் 7 ஆண்டு வரை அந்த குழந்தை விளையாடி செயல்முறையின் மூலமாக கற்றுக்கொள்ளும். 7 ஆண்டு வரை அக்ஷரம் அளிக்கப்படுவதில்லை. அக்ஷரம்னா அந்த எழுத்தும் வார்த்தைகளும் அளிக்கப்படுவதில்லை. ஏன்னா அந்த எழுத்தை அளித்தோம்னா அவங்களுடைய விஷுவலைசேஷனை அழிச்சிருவோம். 7 வயசுக்குள்ள வெர்பலைசேஷன் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட விஷுவலைசேஷன் அழிய ஆரம்பிச்சிடும். அது கண்ணை விற்று ஓவியம் வாங்குவது போல, கால்களை விற்று நடனமாடுவதை கற்றுக்கொள்வதை போல, கைகளை விற்று ஓவியம் வரைய கற்றுக்கொள்வதை போல கொடுமையான விஷயம். 7 ஆண்டுகள் வரை நமது குருகுல பாரம்பரியத்திலே அக்ஷரம் அளிக்கப்படுவதில்லை. 7 வயசுல
காயத்ரி தீட்சை. காயத்ரி தீட்சை எந்த தெய்வத்தையும் வழிபடுவதற்கான முறையல்ல, நம்முடைய உணர்வை விழிப்பாக்குவதற்காக, நம்முடைய உணர்வை மலரச் செய்வதற்கான தியான முறை காயத்ரி தீட்சை. நம்முடைய உணர்வை சூக்ஷ்ம நிலைக்கு கொண்டு செல்வதற்கான தியான முறை காயத்ரி தீட்சை. காயத்ரி மந்திரத்தினுடைய பொருளே அதுதான். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். எந்த சக்தி நுண்ணறிவை எனக்குள் மலரச் செய்யுமோ அந்த சக்தியை தியானிக்கின்றேன். அந்த சக்தியை நான் தியானிப்பதற்கு அந்த சக்தியே எனக்கு உதவட்டும். அந்த சக்தியின் அருளால் நான் அந்த சக்தியை அடைவேனாக, அனுபவிப்பேனாக. எந்த ஒரு தனி தேவதையையும் நீங்கள் வழிபடல. உங்களுடைய உணர்வை மேம்படுத்திக் கொள்ளுகின்ற அருமையான தியான நுட்பம். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैष शिवतमा शिवम् बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्त। 7 வயசுல உங்கள் உணர்வை சூக்ஷ்மமாக்கிக் கொள்ளுகின்ற தியான நுட்பம் வழங்கப்படும். 7 to 14 வரை இந்த குழந்தை ஆழ்ந்து இந்த தியானங்களுக்குள்ள முழுகணும். முதல் பாடமே தன்னுடைய உணர்வை உயர்த்துவதுதானே தவிர வார்த்தைகளை கற்றுக்கொள்வதல்ல. நம்முடைய பாரம்பரியத்திலே முதல் பாடம் இன்டலெக்சுவல் லெசன்ஸ் இல்லை, வார்த்தைகளையும் கருத்துக்களையும் திணிக்கின்ற பாடம் கிடையாது. அனுபவத்தை மலரச் செய்கின்ற பாடம். அந்த வயசுல அனுபவம் மலருவது ரொம்ப எளிது. அனுபவத்தை மலரச் செய்கின்ற பாடம். 7 to 14 வரைக்கும் அந்த குழந்தை ஆழ்ந்து சூக்ஷ்மமான நிலைக்கு தன்னுடைய உணர்வை கொண்டு செல்லுகின்ற தியானங்களிலே ஈடுபடும். 7 to 14 வரை இந்த செய்கின்ற தியானத்தினாலே அந்த உடலிலே சக்தி கீழே வந்து படியாமல் மேலே திரும்பி விடுமானால், இந்த பிசிக்கல் மெச்சூரிட்டி, தாயாகவும் தந்தையாகவும் மாறுகின்ற உடல் மாறும் பொழுது, அந்த தாயாகவும் தந்தையாகவும் மாறுகின்ற அந்த திறன் உடலுக்கு வரும்பொழுது, பிசிக்கல் மெச்சூரிட்டி வரும்பொழுது, எனர்ஜி கீழே இறங்காம, சக்தி கீழே இறங்காம சக்தி மேல் நோக்கியே இருக்குமானால் அந்த குழந்தைகள் சந்நியாச வாழ்க்கைக்கு தயார்படுத்தப்படுவார்கள். இல்ல உடல் வளர்ந்தது போலே சக்தியும் வளர்ந்து கீழிறங்கி விடுமானால் அவைகள் கிரகஸ்த வாழ்க்கை, இல்லற வாழ்க்கைக்கு தயார்படுத்தப்படுகிறார்கள். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய அறிவியல் இது. யார் சன்னியாசியாக வேண்டும், யார் சம்சாரியாக வேண்டும், நம்முடைய முன்னோர்கள் மிக ஆழமாக தெளிவாக அறிவியலாக வகுத்து வைத்திருக்கிறார்கள். உங்கள சில பேர் நினைக்கலாம், எங்களுக்கெல்லாம் வயசும் முடிஞ்சிருச்சு, காலமும் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இதை பத்தி கேட்டு என்ன சாமி பண்ண போறோம். அட்லீஸ்ட் இதுக்கு அப்புறம் வயசு இருக்கிற உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க உதவியாக இருக்க வேண்டுங்கிறதுக்காக இந்த சத்தியங்களை உங்களுக்கு எல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா இப்ப உங்களோட 7 வயசுக்கும் 14 வயசுக்கும் இடையில நடக்கிற மாற்றங்களை பத்தி பேசி என்ன பண்ண போறோம்? இங்க ஒருத்தருமே அந்த வயசுல இல்லை. ஆனா இந்த சத்தியங்கள் ஒண்ணு முதல்ல ரெக்கார்ட் ஆகட்டும்னு நினைக்கிறோம். 2வது, இதை நீங்க உள்வாங்கினீங்கன்னா அட்லீஸ்ட் உங்க அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் வார்த்தைக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒண்ணு உங்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள். 2வது நீங்களே அடுத்த உடம்பை எடுத்து வரும்போது யூஸ் ஆகும். அடுத்த உடம்பை எடுத்து வரும்பொழுது இந்த சத்தியம் உள்ள போய் படிஞ்சிருச்சுன்னா யூஸ் ஆகும். ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு சத்தியம். 7 வயசுக்கு மேல 14 வயசுக்குள்ளதான் இந்த பிசிக்கல் மெச்சூரிட்டி நடக்கும்.
அப்பதான் நீங்கள் மனிதர்களாக மாறுகிறீர்கள். அதுவரை தேவதைகளாகத்தான் வாழறீங்க. தேவதைகள் இந்த உடம்புக்குள்ள புகுந்தா மாதிரி தான் ஆனந்தமா குதிச்சிட்டு இருப்போம். ஆனா துரதிருஷ்டவசமாக சமூகத்தின் கொடுமையான சூழல் காரணமா அந்த பிசிக்கல் மெச்சூரிட்டி ஆகிற வயசு குறைஞ்சிட்டே வருது. பிசிக்கல் மெச்சூரிட்டி ஆகிற வயசு லேட்டா ஆக ஆக குழந்தைகள் ஆரோக்கியத்தோடும் ஆயுளோடும் உயர்ந்த மன அழுத்தம் இல்லாத, நரம்பு தளர்ச்சி அடையாத ஸ்திரமான நரம்பு மண்டலத்தோடும் வாழ்வார்கள். அதோடையும் வாழ்வார்கள். பிசிக்கல் மெச்சூரிட்டி ஒரு காலத்துல 18 வயதாக இருந்ததுன்னு சாமியே கேட்டிருக்கேன். என்னுடைய முதல் இன்ஸ்பிரேஷன், உற்சாகமாக இருந்த என்னுடைய ஆச்சாரியர் ஒருத்தர், குப்பம்மாள்னு பேரு. அந்த அம்மா அவருடைய அனுபவத்தையே சாமிக்கு சொல்லியிருக்காங்க. 22 வயது வரை பிசிக்கல் மெச்சூரிட்டி ஆகவே இல்லைன்னு. அவங்க பெரிய யோகி, அதனால 22 வயது வரை பிசிக்கல் மெச்சூரிட்டி ஆகலை. அது குடும்பத்துக்கு தெரிஞ்சு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றதுக்காக கட்டாயப்படுத்தி அந்த யோகம் தியானம் எல்லாம் பண்றதை நிறுத்தினார்களாம். பிராணாயாமம்லாம் இவங்களை பண்ண விடாம தடுத்திருக்கிறார்கள். தடுத்து 4 வருடத்துக்கு பிறகுதான் பிசிக்கல் மெச்சூரிட்டி ஆயிருக்கு. 18 வயசுல தடுத்திருக்காங்க இந்த யோகம் எல்லாம் பண்றத. 22 வயசுல தான் ஆயிருக்கு. அதுக்கு பிறகுதான் குழந்தைகள் பிறந்திருக்கு. அது இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டு இருக்காங்க. குழந்தைகள் பிறந்திருக்கு. கட்டாயப்படுத்தி இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுத்தப்பட்டவர். அதாவது சூக்ஷ்மமாக உங்கள் உணர்வை மாற்றுவதன் மூலமாக தள்ளி போட முடியும் பிசிக்கல் மெச்சூரிட்டி. பிசிக்கல் மெச்சூரிட்டி நடந்தாலும் சக்தி கீழே வராம மேலேயே எடுத்துட்டு போயிட முடியும், வச்சிட முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடலால பிசிக்கல் மெச்சூரிட்டி நடந்தாலும் மனதால உடனடியா இன்னொரு உடம்ப தேடாது, இன்னொரு துணையை மனம் தேடாது. ஆனா இந்த காலத்துல துரதிருஷ்டவசமா இன்னொரு துணையை தேடுற மன அமைப்பு பிசிக்கல் மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துருது. அந்த மன அமைப்பு கொடுக்கிற அழுத்தத்தினாலதான் பிசிக்கல் மெச்சூரிட்டியே நடக்குது. மனித குலத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய துரோகம், இந்த கற்பனைகளும் கனவுகளும் குழந்தைகளுக்குள்ளே செலுத்தப்படுகிற மாதிரியான வாழ்க்கை முறை. டிவி, இன்டர்நெட், நியூஸ் பேப்பர், இதெல்லாம் குழந்தைகளும் வாழுகிற சமூகத்திற்குள் பரவலாக சுதந்திரமாக இலவசமாக புழங்குவது. அது மனித குலத்துக்கு எவ்வளவு பெரிய கொடுமை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா பிறவி குருடனாக இருக்கிற ஒருத்தனுக்கு அவன் என்ன இழந்தான்னு சொல்லியே புரிய வைக்க முடியாது. பிறப்பிலேயே ஒருத்தன் குருடனா பிறந்துட்டான்னா அவன் பல்வேறு வண்ணங்களை பார்த்ததே இல்லை. அவன் என்ன இழந்துட்டான் அப்படிங்கிறத அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமா? முடியாது. சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. ஒரு பிறவி குருடனுக்கு அவன் எதை இழந்தான் என்று புரிய வைக்க முடியாது. ஆனால் பிறவியினாலேயே குருடாக்கப்படுவதுதான் காமமும் கற்பனைகளும் குழந்தைகளுக்கு சென்று சேருகின்ற மாதிரியான சொசைட்டியை நாம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது. பாவம், அந்த குழந்தைகளுக்கு இன்னசென்ஸ திறந்த கண்களோடு
தூய்மையான கண்களோடு இந்த உலகத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. உங்களுடைய முப்பாட்டனுக்கு இருந்த அந்த சுதந்திரம், இந்த உலகத்தை திறந்த கண்களோடு, எளிமையான கண்களோடு பார்க்கின்ற அந்த சுதந்திரம் உங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. உங்களுக்கு இருந்ததை விட மோசமான சூழல் உங்களுடைய பேரன்களுக்கும் பேத்திகளுக்கும் இருக்கின்றது. மிக கொடுமையான சூழல். ஏன்னா ரிசப்ஷன்ல, அது உங்க வீட்டோட வரவேற்பறையிலேயே, உங்களுடைய படுக்கை அறையிலேயே உங்களோடு அமர்ந்தே குழந்தைகள் எல்லாவற்றையும் பார்க்கின்றன, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுகின்றன. எல்லாவற்றையும் பார்க்கிறது, தெரிந்து கொள்வது கூட தப்பில்ல, அளவுக்கு மீறி இந்த பதிவுகள் பதிகின்றன. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.